அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த கடனை வாங்குவதற்காக வந்தபொழுது கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். இதை கேட்ட நபித்தோழர்கள் அவரை தாக்க முயன்றனர். விட்டுவிடுங்கள், கடன் கொடுத்தவருக்கு இவ்வாறு பேசுவதற்கு உரிமை உண்டு என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2306. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு ஆட்சியாளர் என்ற முறையில் தன்னிடம் உதவி கேட்டு வரக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு கசானாவில் பொருளாதாரம் ஏதும் இல்லாத நிலையில் அவர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு யாரிடமாவது எதையாவது கடனாக பெற்று உதவுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணமாக இருந்தது. அந்த வகையில் இதுபோன்ற மனிதர்களிடம் சில வேளைகளில் கடன் பெறுவார்கள். அப்படிப்பட்ட அந்த கடனை வசூலிப்பதற்காக வந்த மனிதர் இவ்வாறு நடந்து கொள்கிறார். அவரை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கண்ணியமான முறையில் கையாளுகிறார்கள். நம்மில் அதிகமானவர்கள் கடன் வாங்கும் பொழுது வழிந்து பேசுகிறோம். கடன் கொடுத்தவர் அதை திரும்ப கேட்டு வரும்பொழுது அவர் மீது கோபத்தை கொப்பளிக்கிறோம். நீங்கள் கடன் கொடுத்து விட்டால் எதை வேண்டுமானாலும் பேசலாமா? நீங்கள் பேசுவதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா என்றெல்லாம் கொப்பளித்து அவர் மீதான வெறுப்பை நாம் கொட்டி விடுகிறோம். அன்பானவர்களே, இவ்வாறு செய்வது நல்லதல்ல என்பதை நபிகளாருடைய இந்த அணுகுமுறை நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. இயன்றவரை கடனில்லாத வாழ்க்கையை நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். அவசியமான அவசரமான தேவைகளுக்கு கடன் வாங்கும் பொழுது அதை உரிய நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியாத சூழல் ஏற்படுமேயானால் கடன் கொடுத்தவர்கள் கோபப்படும் பொழுது பொறுமையோடு அதை சகித்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.